அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இஸ்முகளை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த 3 இஸ்முகளும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப மகிமையானது. கட்டாயமாக எல்லோருமே இந்த அமலை செய்யுங்க. ஏன்னா இந்த அமல் ரொம்ப எளிமையான ஒரு அமல். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கறதுக்கு இந்த அமல் ரொம்ப உதவியாக இருக்கும். அதிகமாக பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா அது பண பிரச்சனை தான். நமக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வேணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அது நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட வேலை இருக்குது, ஆனால் நம்ம எதிர்பார்க்குற வருமானம் நம்மக்கிட்ட இல்லை, சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி நீங்கள் நினச்சிட்டே இருக்கலாம். இல்லை எனக்கு சொந்த வீடு வாசல்னு ஆகணும், அதற்கான வசதி என்கிட்ட இல்லை, அதற்கான வருமானம் என்கிட்ட இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. படிப்புக்காக செலவு பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாமே முடிந்த வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கிறது பண பிரச்சனை தான். கடன் பிரச்சனை ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு பிரச்சனை அப்படின்னா கடன் பிரச்சனை. இந்த மாதிரி எல்லாமே நம்ம வாழ்க்கையை போட்டு சிதைக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த பணத்தால் தான் முக்கால்வாசி விஷயங்கள் நடக்கும். அந்த பணம் நமக்கு பரக்கத்தா வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நாம சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கிற வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்கு. எப்பவுமே அது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, எப்பவுமே நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நமக்கு அல்லாஹ் நிறைய கொடுத்துருக்கான், நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்கான். அதற்கு முதல்ல நம்ம நன்றி சொன்னோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நம்மக்கிட்ட என்ன இல்லையோ அதைத்தான் நம்ம தேடி ஓடிக்கிட்டோம் ஏங்கிக்கிட்டோம் இருக்கோமே தவிர, நமக்கு கொடுத்த விஷயத்துக்கு கொடுத்த நியமத்துக்களுக்கெல்லாம் நம்ம முதல்ல நன்றிகள் சொல்லணும் அல்லாஹ் கிட்ட. ஏன்னா நம்ம அல்லாஹ் கிட்ட நன்றியுள்ள அடியான இருக்கும் பொழுது மேலும் மேலும் அல்லாஹாலா நமக்கு கொடுப்பான். அல்லாஹாலா நன்றியுள்ள அடியான நேசிக்கிறான். அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் துடைக்கிறான். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அல்லாஹ் கிட்ட நன்றி கேட்கணும். இப்போ நம்ம ஓத போற 3மே அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹுடைய பெயர்களை கொண்டு நம்ம ஓதலாம் அப்படின்னு இன்னைக்கு இந்த தலைப்புல நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அல்லாஹ் இடத்துல நன்றி சொல்றோம் அப்படிங்கும்பொழுது யா முகப்பிரு, யா முகப்பிரு அப்படிங்கும்போது அல்லாஹ் புகழ சேரும். புகழுக்குரியவன் யாரு, பெருமைக்குரியவன் யாரு? அந்த ரப்பு தான். அப்போ நம்ம அல்லாஹுவை அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் புகழ்ந்து நன்றி சொல்றோம். யா முகப்பிரு அப்படிங்கிற வார்த்தையை நீங்க 33 முறை நீங்க ஓதுங்க. அர்த்தத்தை உணர்ந்து நீங்க ஓதுங்க. நமக்கு இருக்கக்கூடிய எல்லா நியமத்துகளையும் இப்ப இந்த லாஸ்டா இந்த ஒரு வாரம் அல்லாஹ்தாலா நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு கொடுத்துருப்பான் அதை யோசிச்சு நீங்க அல்லாஹ்விடத்துல நன்றி கேளுங்க. அல்லாஹ் உனக்கு தான் அந்த நன்றி, உனக்கு தான் அந்த புகழ் அனைத்தும், அந்த பெருமை எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு நம்ம கேட்குற வகையில யா முகப்பிரு. அடுத்து 2வதா என்ன அப்படின்னா, நாம பாவ மன்னிப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம அல்லாஹ் இடத்துல கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி கேட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம செஞ்ச தவறுகள் தெரிஞ்சு தெரியாம என்னென்னவோ இருக்கலாம், அதற்கான பாவ மன்னிப்பு. இனி உள்ள வாரமும் நம்ம எந்த ஒரு தவறும் செய்யாம இதற்கு முன்னாடி நம்ம செஞ்ச தவறுகளுக்கும் சேர்த்து நம்ம அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இஸ்திக்ஃபார் நம்ம செய்ய செய்ய அல்லாஹாலா நமக்கு பாவங்களை மன்னிக்க மன்னிக்க அவன் ரொம்ப நம்மளை நேசிப்பான். நமக்கு மேலும் மேலும் அல்லாஹாலா நமக்கு கொடுத்துட்டே இருப்பான். அந்த அடிப்படையில பாவ மன்னிப்புக்கான அல்லாஹுடைய திருப்பெயர் அப்படின்னா யா கஃபார். யா கஃபார் அப்படிங்கும் பொழுது மன்னிக்கக்கூடியவன். இந்த மன்னிக்கக்கூடிய தன்மை, அந்த பண்பு அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கு. எவ்வளவு பெரிய பாவங்கள் செஞ்சாலும் சரி அல்லாஹாலா மன்னிக்கக்கூடியவன் தான். அல்லாஹாலாக்கு இரக்க குணம் அதிகம் இருக்கு, மன்னிக்கக்கூடியவன் தான். நம்ம கேட்டா அல்லாஹாலா கண்டிப்பா மன்னிப்பான். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம இது வரைக்கும் செஞ்ச தவறுகளுக்காகவும் இனிமே நம்ம எந்த தவறும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு யா கஃபார் அப்படிங்கிற வார்த்தையை 33 முறை நீங்க ஓதுங்க. இப்போ 2 இது ஓதிட்டோம். அடுத்து 3வதா என்ன அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள் கேட்குறோம். நிறைய துவா, எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு என்னென்ன செய்யணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு தீர்த்துக்கணும்னு நம்ம என்னென்னவோ கேட்குறோம். நம்ம கேட்குற துவாவை ஏற்றுக்கணும் அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் நம்ம தனியாக சொல்லியிருக்கோமா அப்படின்னா அது ரொம்ப ரேர் தான். இந்த அடிப்படையில் நான் எவ்வளவோ கேட்குறேன், அந்த துவா எல்லாத்தையும் எனக்கு ஏற்றுக்கோ யா ரப்பே அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹுடைய திருநாமம் அப்படின்னா யா முஜீபு. யா முஜீப் அப்படின்னா துவாக்களை ஏற்பவன். நம்ம என்னென்ன துவாவோ கேட்குறோம் அந்த துவாவை எல்லாத்தையும் ஏற்கக்கூடியவன், அந்த துவாவை எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடியவன் யாரு அப்படின்னா அந்த ரப்பு மட்டும்தான். அந்த தன்மை இருக்கு. அவனால மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் நமக்கு நடத்தி கொடுக்க முடியும். நிறைய இடத்துல நிறைய பேர் ஒரு ஷிர்க் செய்யற காரியங்கள் செய்வாங்க. அது அவங்களுக்கு ஷிர்க்குன்னு தெரியாம செய்வாங்க. இப்போ ஒருத்தவங்கள போய் ஹெல்ப் எதிர்பார்த்து
நீங்கள் எங்களுக்கு உதவுனதுனால தான் நான் இப்போ இப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன், இல்லாட்டி என் நிலைமை என்ன இருக்குன்னே தெரியல, என் வாழ்க்கை என்ன இருக்குன்னே தெரியல, உங்களால் தான் நான் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்லாம் சில பேர் தெரியாமல் அந்த வார்த்தைகளை சொல்கிறோம். ஆனால் அதுலேயும் மறைமுகமாக அல்லாஹுக்கு நம்ம ஷிர்க்கு, அல்லாஹுக்கு இணை வைக்கிறோம் நம்ம. ஏன்னா அல்லாஹ் தான் அந்த விஷயத்தை நடத்துகிறான், அல்லாஹ் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறான். நாம் அந்த இடத்துல வேறு ஒருத்தர் மூலியமா அல்லாஹ் அதை செயல்படுத்துறத நம்ம அவங்க மேலே நம்ம அந்த நம்பிக்கையை போட்டுடுறோம்ல, அது ஒரு வகையான பாவம் தான் அது. அப்போ அந்த தவறுகளை நம்ம செய்யக்கூடாது. அல்லாஹ்வால மட்டும்தான் எல்லாமே முடியும். ஒரு அணு அசைறதாவும் அல்லாஹ் நாடுனா மட்டும்தான். இந்த விஷயத்த எனக்கு தீர்க்கணும் அப்படின்னாலும் அது அல்லாஹ் நாடுனா மட்டும்தான். அதனால எல்லாமே அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு தான் இருக்கு. நாம முழுசா அல்லாஹ் நம்பி இருக்கணும் அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டே இந்த அமல் செய்யுங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன? அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றது வகையில யா முகப்பிரு, நம்ம பாவ மன்னிப்பு கேட்கிற வகையில யா கஃபாரு, நம்மளுக்கு துவாக்களை ஏற்கிற வகையில யா முஜீபு. இந்த மூன்றையுமே 33 முறை நீங்க இதை எந்த நேரம் வேணாலும் ஓதலாம். பெண்கள் தாராளமாக பீரியட்ஸ் டைம்லேயும் ஓதலாம். பொதுவாக ஹஸ்மால் ஹுஸ்னா நம்ம எல்லா நிலையிலையும் ஓத முடியும். அதேமாரி ஹஸ்மால் ஹுஸ்னால எந்த ஒரு தன்மையை கேட்டு எந்த ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம அழைக்கிறோமோ அந்த வார்த்தைக்கு தன்மைக்கு ஏற்ப பலனை அல்லாஹ்தாலா கொடுக்குறோம். இப்போ நம்ம ஓதுன மூன்றுமே நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம், அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறோம், நம்ம தேவைகளை நிறைவேற்ற சொல்லி அல்லாஹ்கிட்ட கேட்குறோம். இது மூன்றையுமே நம்ம செய்யும் பொழுது இம்மைக்கும் நமக்கு வெற்றி உண்டு, மறுமைக்கும் நமக்கு வெற்றி உண்டு. நம்ம கேட்குற காரியங்கள் அல்லாஹ்தாலா நடத்தி கொடுப்பான். பணத்தால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, பணத்தால் ரொம்ப அவதைப்படுறீங்க, பண பிரச்சனையை ரொம்ப மாட்டிகிட்டு இருக்கீங்க, சிக்கி தவிக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது இந்த பணத்துலேருந்து எந்தெந்த கஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் அல்லாஹ்தாலா உங்களுக்கு நீக்கி, அல்லாஹ்க்கு கொடுக்க தெரியாமல் கிடையாது. அல்லாஹ்தாலா எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா நம்ம அவன்கிட்ட கேட்கணும். என் ரப்பு கிட்ட நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது தான். என்னுடைய அடியான் என்கிட்ட கேளுங்க நான் தரேன் அப்படின்னு அல்லாஹ்தாலா சொல்கிறான். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட இந்த அமலை செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான அமல், ஆனால் ரொம்ப ரொம்ப மகிமையான அமல். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் எந்த நிலையிலையும் ஓதலாம், எந்த நேரத்துலையும் ஓதலாம். தாராளமாக நீங்கள் இதை அமலை செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுக்கு வேண்டியதை அல்லாஹ்தாலா விரைவாக அவங்க கொண்டு உங்கள் கையில் சேர்ப்பான் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.